வணக்கம், நான் டாக்டர் பிரியா, சித்த மருத்துவர், ஆதி அகத்தியர் ஹெல்த் கேர். நாம் இன்றைக்கி நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். நுரையீரல் அப்படின்னாலே ஒரு முக்கியமான உறுப்பு. நம்மளோட உடலுக்கு ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான உறுப்புன்னு நம்ம சொல்லலாம். இந்த நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு விடுறதுல வந்து சிரமம் இருக்கும். அதே போல் அடிக்கடி சளி பிடிக்கிறது, செஸ்ட் பெயின் இருக்கும். நைட்டில் வந்து அதிகமான வேர்வை இருக்கிறது, ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். மூச்சு விடுறதுக்கு சிரமம் அதிகமாக இருக்கும். நடந்தால் கூட ஒன்று அதிகமாக மூச்சு வாங்குது, எங்களால் வந்து கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல, மாடி படிக்கட்டு ஏற முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நுரையீரலில் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் சளி இருக்குது அப்படின்னாலே வந்து நம்ம டெஸ்ட்டு பண்ணிக்கணும். நம்ம நிறைய பேர் சொல்கிற ஒரு மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இத்தனை வருஷமாக சளி இருக்குது உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ ஏன் முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா லங் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கும்போது அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது டிபி ஆகட்டும், ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் இருக்குது, கிராம் பாசிட்டிவில் நிறைய ஆர்கானிசம் இருக்குது, கிராம் நெகட்டிவில் இருக்குது. லங் இன்ஃபெக்ஷன் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அதுக்கு முதல் சிம்டமே நமக்கு வந்து நெஞ்சு பகுதியில் வந்து சளி ஃபார்ம் ஆகிறது தான். ஸோ சளி இருக்குது அப்படின்னா ரொம்ப தொடர்ந்து கொஞ்ச நாள் வச்சுருக்கவே கூடாது. மேக்ஸிமம் வந்து 2 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு சளி இருக்குது, தொடர்ந்து வந்து 2 மாதமாக ரொம்ப இருமல் அதிகமாக இருக்குனாலே உங்களுக்கு வந்து ஸ்பூட்டம் கல்ச்சர் டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து கிராம் பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதாவது கிருமி தொற்று இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ரொம்ப நாள் சளி இருக்குது, எங்களுக்கு வந்து நெஞ்சு சளி இருந்துகிட்டே இருக்குது, அடிக்கடி சளி ஃபார்ம் ஆகுது, குளிச்சு எதுவும் சாப்பிட முடியல, இரவில் வந்து அதிகமாக ஸ்வெட்டிங் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க, மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக உடல் எடை குறையுதான்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். ஏன்னா டிபியில் பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸில் அவங்களுக்கு வந்து உடல் எடை குறையிறது ஒரு முக்கியமான சிம்டம்ஸாக இருக்கும். அதே போல் பிளட்டு அவங்க எச்சில்லையும் அல்லது வாமிட்லேயும் வந்து பிளட்டெல்லாம் வரும். ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்லையும் கூட லங் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ லங் இன்ஃபெக்ஷன் போது என்ன ரூட் காஸ், எதனால் அவங்களுக்கு வந்துட்டு என்ன கிருமினால் வந்திருக்குன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ சளி இருக்குது அப்படின்னால நீங்கள் உடனடியாக டெஸ்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நார்மல் சளி தானே, இதை என்ன பண்ண இருப்போது நம்ம உடம்புல அப்படின்னு நம்ம விட்டுட்டே இருக்கும்போது அது என்ன பண்ணுன்னா, நுரையீரல் செல்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அவங்க ஒரு எக்ஸ்ரேவோ அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேனோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய செல்ஸ்கள் வந்து அரிக்கப்பட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு மூச்சு வரத்துக்கு லங்கோட கெப்பாசிட்டி மூச்சு வரத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். லங்கோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு மூச்சு வரத்துக்கே சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாகும். சளி அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, சாப்பிட முடியல, பசி இல்லாமல் இருக்குது, உடல் எடையெல்லாம் குறையுது அப்படின்னா லங் இன்ஃபெக்ஷன் இருக்கா நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும். ஆரம்பத்திலே லங் இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஒரு நல்ல வழின்னு நான் சொல்வேன். பிகாஸ் லேட்டரான ஸ்டேஜில் அவங்க லங் செல்ஸில் ஆல்வியோலே அப்படின்னு நம்ம முக்கியமான ஒரு செல் சொல்லுவோம். இந்த ஆல்வியோலே வந்து பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு ஆக்சிஜன் வந்து குறைபாடு ஏற்படும் உடலில். ஸோ லங் இன்ஃபெக்ஷன் வந்து இதயமும் சேர்ந்து பாதிக்கப்படும். ஏன்னா லங்ஸ் பக்கத்தில் தான் நமக்கு இதயம் இருக்குது அப்படிங்கிறனால இதயத்தோட லேயர் பெரிகார்டியம் கூட பாதிக்கப்படும். கிராம் நெகட்டிவ், கிராம் பாசிட்டிவில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாதிக்கப்பட்டால் நீங்கள் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து பர்சனல் ஹைஜீனில் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது அப்படின்னா வீட்டில் ஃபேமிலியிலே நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பர்சனலாக அவங்களுக்கு தனியான பிளேட்டு, டம்ளர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். அவங்களோட பெட்ஷீட் கூட அவங்க தனியாக யூஸ் பண்ணிக்கணும். ஈவன் அவங்க ரூமே வந்து தனியாக வச்சுக்கிறது பர்சனல் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கும் போது ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு கண்டாஜியஸ், அதாவது ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பப்ளிக்காக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய இடங்கள்ல இருக்கும். அது டாய்லெட்டாக இருக்கலாம், பப்ளிக் டாய்லெட், இந்த மாதிரி இடங்களில் கூட நம்ம பர்சனல் ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. யாராவது முகத்துக்கு நேராக வந்து இரும்புறாங்க, தும்புறாங்க அப்படின்னா கூட நமக்கு லங் இன்ஃபெக்ஷன் அவங்க மூலமாக அவங்களுக்கு ஏதாவது டிபியோ அல்லது ஸ்டெஃபிலோகாக்கஸோ இருந்தால் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லங் இன்ஃபெக்ஷனில் பொதுவாகவே அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டாகுது, எங்களுக்கு பிளட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பசி இல்லாமல் இருக்குது, எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் அவங்களுக்கு உடம்புல ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கனால அவங்களுக்கு இந்த டயர்னஸ் எப்போவுமே இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஜீரணம் ஆகாத பிரச்சனைகள்லாம் இருக்கும், தூக்கம் சரியாக இருக்காது அவங்களுக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங் இன்ஃபெக்ஷனுக்கு நாங்கள் சிறப்பாக ஆதி அகத்தியர் ஹெல்த் கேரில் சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம்.
அதில் டியூபர்குலோசிஸ் ஆகட்டும் அல்லது ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் கிராம் நெகட்டிவ் காக்கையாகட்டும் கிராம் பாசிட்டிவ் இந்த மாதிரி லங் இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் சரி ஆஸ்துமா வீசிங்கும் சேர்ந்தே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து ஆதிகத்தர் ஹெல்த் கேரில் சிறப்பான சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நீங்கள் சில டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. அதுலேயும் முக்கியமாக ஸ்பூட்டம் கல்ச்சர் டெஸ்ட். இது வந்து என்ன கிருமி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கான டெஸ்ட்டு. ஸோ அந்த கிருமி இருந்தால் தான் அதுக்கான மருந்து வந்து சரியாக கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு இன்னும் பார்த்திங்கன்னா லங் செல்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் எம்ஆர்ஐ எடுக்க சொல்லி பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு லங் செல்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு முறையான உணவு முறை மற்றும் மருத்துவம் இது மூலமாக லங் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கூட சரி பண்ணலாம் சித்த மருத்துவத்தில். நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆதி அகத்தியர் ஹெல்த் கேரில் பிரத்யேகமாக நம்ம பெரும் மருந்துகள் அதை வந்து நம்ம குரு மருந்துகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான மருந்துகள் தான் கொடுக்குறோம். அதில் வந்துட்டு தாளக பட்பம் மற்றும் சிவனார் அமிர்தம் இந்த மாதிரியான மருந்துகள், அது கூடவே மூலிகைகள் தாலிசாதி சூரணம் ஆகட்டும் திரிகடுகு இந்த மாதிரியான மூலிகை சூரணங்கள் சேர்த்து கொடுப்போம். குரு மருந்துகளான பெரிய மருந்துகள் இதெல்லாம் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா குறுகிய நாட்கள்லேயே அவங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் தெரியும் உடம்புல. அந்த லங் இன்ஃபெக்ஷன்லாம் சீக்கிரமாக அவங்களுக்கு சரியாகும். அதே போல் இந்த பெருமருந்துகள் நம்ம குரு மருந்துகள் வந்து நிறையவே இருக்குது. அதில் தாளக பட்பம் தாளக சுண்ணம் இந்த மாதிரியான மருந்துகள்லாம் வந்துட்டு லங் இன்ஃபெக்ஷனுக்கு எக்ஸலண்டான மெடிசன்ஸ் ஆதி அகத்தியர் ஹெல்த் கேரில் கிடைக்கும். இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆதி அகத்தியர் ஹெல்த் கேரில் சிவனார் அமிர்தம் போன்ற முக்கியமான மருந்துகளை கொடுப்போம். சிவனார் அமிர்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாத பித்த கபம் இந்த 3 நாள் உண்டாகக்கூடிய நோய்கள் அத்தனையுமே சரி பண்ணக்கூடியது ஒரு எக்ஸலண்டான மெடிசன்ஸ். இதில் வந்து நிறைய பாசனங்கள்லாம் இருக்கக்கூடியது. பாசனங்கள் அப்படின்னாலே வந்து ஒரு பாய்சன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயப்படுவோம். பட் இதில் நாங்கள் வந்து பாசன கட்டு மருந்துகளை இதில் நாங்கள் சேர்ப்போம். அப்படிங்கும்போது பெரிய நோய்கள் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஆகட்டும் லங் இன்ஃபெக்ஷன் தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இது அத்தனையுமே வந்து சரியாகக்கூடியது இந்த சிவனார் அமிர்தம் போன்ற பெருமருந்துகள். இதை வந்து நம்ம குரு மருந்துகள் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப வந்து முக்கியமான மருந்துகளை தான் நம்ம குரு மருந்துகள் அப்படின்னு சொல்லுவோம். தாளக பட்பம் இந்த மாதிரியான மெடிசன்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு லங் இன்ஃபெக்ஷன்ஸில் எதுவாக இருந்தாலும் அது வந்து சீக்கிரமாக குணமாகும். குறைந்த நாட்கள்லேயே அவங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் உடம்புல. டிபி கூட நாங்கள் வந்து தாளக பட்பம் மூலமாக குணமாக்கியிருக்கோம் நிறைய பேஷண்ட்ஸுக்கு. இது சம்மந்தமாக மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டால் இல்லை லங் இன்ஃபெக்ஷன் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். மருத்துவ ஆலோசனைக்கும் ஆதி அகத்தியர் ஹெல்த் கேரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்களாம்.